புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக கூட்டம் நடைபெறும் துறைமுக வளாகத்தை தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட் ஷோ நாளை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார். இதற்காக புதுச்சேரி அரசிடம் அனுமதியும் கேட்கப்பட்ட நிலையில் தமிழகம் போன்று புதுச்சேரியில் அகலமான சாலைகள் இல்லை, குறுகலான சாலைகள் எனவும் மேலும் மக்கள் நடமாட்டமுள்ள சாலைகளாக இருப்பதால் அனுமதி அளிக்க புதுச்சேரி காவல்துறை மறுத்துவிட்டது. மேலும் அனுமதி பெறுவது சம்பந்தமாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசிய தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர்களான புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனிடம் ரோட் ஷோவை தவிர்த்து பொதுக்கூட்டம் நடத்தி கொள்ளலாம் என்று அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் வருகின்ற 9ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டம் புதுச்சேரி துறைமுக வளாகத்தில் நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக இன்று கூட்டம் நடைபெறும் இடத்தினை தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பழைய துறைமுக வளாகத்தை இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இது குறித்து டிஐஜி சத்யசுந்தரம் கூறுகையில், புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட் ஷோ அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்டம் நடத்த 9ஆம் தேதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக கூட்டம் நடைபெறும் இடத்தை தேர்வு செய்தால் அதற்கான பாதுகாப்பு கொடுப்பது குறித்து ஏற்பாடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார்.